ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாழைப்பழ பணியாரம் பனானா பேன்கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ஸ்கூல் விட்டு வந்தோன்னா ஒரு ஸ்நாக்காக சூடாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸி. எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். பனானா பேன்கேக் வாழைப்பழ பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். 2 வாழைப்பழத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் சர்க்கரை. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம இந்த வாழைப்பழத்தையும் சர்க்கரையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நான் மிக்சியில் அரைச்சதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எக்லெஸ் பேன்கேக் பண்ணணும், எக் எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா எக்குக்கு பதிலாக பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்திருக்க எல்லா பொருட்களையும் நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்துருந்தீங்கன்னா 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டு தேய்ச்சக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இட்லி மாவை விட கொஞ்சம் இலகுன பதமாக இருக்கணும். அப்போ தான் பேன்கேக் நல்லா வரும். அதுக்கு முன்னாடி சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா லோ ஹீட் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கனால உடனே அது ப்ரௌன் ஆகிடும். நல்லா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சு கூட வேக வைக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஒரு சைட் பேன்கேக் வெந்ததுக்கப்புறமா அதை திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக வச்சுக்கலாம். பேன்கேக்கை திருப்பி போட்டு பார்த்துக்கோங்க 2 சைடுமே நல்லா வெந்திருக்கான்னு. நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட பேன்கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பேன்கேக் மேலே வாழைப்பழத்தையும் கொஞ்சமாக தேனையும் சேர்த்துருக்கேன். டிப்புக்காக வாழைப்பழத்தையும் தேனையும் மிக்சியில் அரைச்சி அதை வந்து டிப்பாக சைட் டிஷ்ஷாக சேர்த்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாம் இல்லை சாக்லேட் சிரப் எது வேணால் கொடுக்கலாம். அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். வாழைப்பழத்தையும் தேனையும் வச்சு டிப் செய்யும்போது அரைச்சிட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. நீங்கள் எப்போ பரிமாறுறீங்களோ அப்போ இந்த டிப் செஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ரெசிபியை பார்க்க பிரியா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.